Hi friends, welcome to Ranjana Sweet Home. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். மசாலாவே சேர்க்காம சிக்கன் ஒயிட் பிரியாணி செம டேஸ்டா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல போடுற லேட்டஸ்ட் வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சிக்கன் பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சிக்கன் மசாலா ரெசிபி நாளைக்கு நம்ம வீடியோவில் வரப்போகுது. கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிக்கன் ஒயிட் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 ஏலக்காய், 2 அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரியணும். அப்போ தான் நல்லா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு பிரியாணிக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான். ஃபஸ்ட்டு 4 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன், பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இலைகள் நல்லா சுருண்டு வரணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா இதை 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரத்துக்கு நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் ரைஸுக்கு நான் 600 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டால் நமக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போது சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது நமக்கு பிரியாணியோட டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் 2 டம்ளர் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சதுனால 1க்கு 1.5 பங்குக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். தேங்காய் பால் 2.25 டம்ளர் இருந்தது, கூட 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம் பிரியாணிக்கு. இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். தண்ணி நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் வடிச்சிட்டு வெறும் ரைஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை மேலாப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி புளிப்பு ரொம்ப தேவைப்படாது இந்த பிரியாணிக்கு. அதனால் ஃபைனல் ஸ்டேஜில் இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு காரம் கொஞ்சம் பத்தாமல் இருந்தது, அதனால் இந்த ஸ்டேஜில் இன்னொரு 2 மிளகாய் மட்டும் கீறி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பிரியாணி கொஞ்சம் இங்கி வந்திருக்கு. அந்த தண்ணியெல்லாம் இழுத்து ரைஸ் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வைக்கணும். மூடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி. இப்போது சிம்மில் வச்சுடுங்க. வச்சுட்டு வெயிட் போட்டு கரெக்டாக ஒரு 7 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சுட்டு எடுங்க. இப்போ பாருங்கள், 7 மினிட்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறமா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பிரியாணி எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக பிரியாணி ரெடியாக இருக்குது. நல்லா உதிரி உதிரியாக, டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய பேருக்கு மசாலாவோடு சாப்பிட்றதுக்கு, சில பேருக்கு பெரியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நெஞ்செரிச்சல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோன்றப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது பிரியாணி. அதுவும் இது கூட நான் ஒரு சிக்கன் மசாலா பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நாளைக்கு அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணுங்கள். இது கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது.